ஸோ, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வடச்சென்னை. ஸோ, ரீசென்ட்டா நான் வந்து வடச்சென்னை மறுபடியும் பார்த்தேன். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். ஒரு மாரி நான் லீனியர்ல செம்மையா சொல்லியிருப்பாங்க. ஸோ, செகண்ட் டைம் பார்க்குறப்ப தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரிய வந்துச்சு. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து ஒரு 6 டூ 7 கேரக்டர். செந்தில், குணா, அன்பு, தம்பி, ராயன், வேலு அப்படின்ட்டு ஒரு 5, 6 பேரு அண்ட் சந்திரா. ஸோ, இந்த ஒரு 6, 7 பேர சுத்தி நடக்கிற கதை தான். ஆனா, இது எப்படி சொன்னா படம் ஹிட் ஆகும்? எப்படி சொன்னா தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வந்து ப்ராப்பரா ஆ ஸ்க்ரீன்ல கண்ணு வச்சு உட்காந்துருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அ ஹிட்டே. ஸோ, ஹியர் இஸ் த வெற்றிமாறன் ப்ராடிஜி. ஸோ, செம்மையா ஒரு நான் லீனியர்ல ஃபர்ஸ்ட்டு இந்த பார்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீனியர் இல்லாம இந்த கதைய சொன்னா நீங்க நெனச்சு பாருங்க. சின்ன வயசு தனுஷ் இருக்காரு. கேரம் ஆடுறாரு. லவ் பண்றாரு. லவ் பண்றப்போ ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரப்போ ஹெல்ப் பண்ண அ போ ஹெல்ப் கேட்டு போறாரு. ஹெல்ப் கேட்டு போறப்ப, "நீ எனக்காக இவன கொல்லு" அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அப்படியே போயிரும். இது நார்மல் ஒரு அர்ஜுன் படமோ, இல்ல விஜயகாந்த் படமோ அந்த மாதிரி போயிருக்கும். பட் இது இனிஷியலா வந்து ஆ தனுஷ் வந்து ஜெயிலுக்குள்ள போயி கிஷோர கொல்றது. ஸோ, இவன் ஏன் வந்து இவன கொல்லணும்? இவன் வந்து நல்லவன் தானே! ஏன் இவன கொல்லணும்? அப்டின்ட்டு ஒரு தாட் நமக்குள்ள கொண்டு வர்றது. ஸோ, அந்த தாட்ட பிரேக் பண்ற மாரி அடுத்த சீன்ஸ் வைக்கிறது. ஸோ, இதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் வொர்க். ஸோ, இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு விருமாண்டில இத பண்ணியிருந்தாங்க. பட் அப்பல்லாம் நம்ப ஆளுங்களோட ஆ ஆற்றல் திறன் மேபி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஸோ, விருமாண்டி நெறைய பேத்துக்கு புரியாம போச்சு. பட் விருமாண்டியும் ஈக்குவலன்ட்டான ஒரு பெஸ்ட் மூவி. அதெல்லாம் நீங்க இப்ப மறுபடியும் மறுபடியும் பார்க்குறப்ப, அடேய்! ஓ! இந்த சீன் இப்படி, இந்த சீன் அப்படி அப்படின்ட்டு ஒரு மாரி ஆ வியந்து வியந்து பார்க்குற மாரி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ சிமிலர்லி வடசென்னை. ஸோ இத வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நான் லீனியர்ல எல்லாத்துக்கும் புரியிற மாரியும் எடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் விரும்மாண்டிலாம் நமக்கு புரியாம போயிரும். என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ பட் ஆனா வடசென்னை வந்து அப்படி கிடையாது. பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. எப்பவுமே ஹீரோயின் வந்து படத்துக்கு தேவையில்ல தான். ஸோ ஹீரோயின மட்டும் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சுட்டா, இந்த படத்துலயும் எந்த மிஸ்ஸிங்குமே இருக்காது. படம் படம் பாட்டுக்கு போகும். என்ன ஒரே சீன் என்னன்னா, இந்த ஹீரோயின கிண்டல் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் படம் போகும். ஸோ தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. Yeah, this is what I have thought to say. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் இது. டைம் இருந்தா இன்னொரு டைம் பார்க்கலாம்.